தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக அரசு கலெக்டர் ஆஃபீஸ், அதாவது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து ஒரு புதிய நோட்டிஃபிகேஷன் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் மினிமம் 10th 12th கிராஜுவேட் போஸ்ட் கிராஜுவேட் வரைக்கும் படிச்சிருக்கோங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள், தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெண்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கம்பல்சரி வழங்குறதா அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் சேலரி உங்களுக்கு 15,000 உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதா அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 31/1/2024, அதாவது பார்த்திங்கன்னா ஜனவரி 31 தான் லாஸ்ட் டேட். முழுசாக ஒரு மாதம் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் தபால் மூலியமாவோ இல்லை நேரிலேயே கொண்டு போய் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணால் உங்களுக்கான வேலைவாய்ப்பு கிடைக்கிறது ரொம்பவே ஈஸி. ஏன்னா எத்தனை பேருக்கு இந்த வேலைவாய்ப்புக்கு தெரியும், அவங்களுக்கு அந்த குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கா அப்படிங்கிறது இருக்குது. இதில் நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கான வேலைவாய்ப்பு கிடைக்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலை வாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், கமெண்ட்லேயும் பின் பண்ணியிருக்கோம். மறக்காமல் செக் பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழு தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களை பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஓகே, அப்ளிகேஷன் ஃபார்ம் இதுதான். ஓகேங்களா, இதை தான் நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்பணும். இந்த இடத்துல மறக்காமல் உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, கடைசி 3 மாதத்துக்குள்ள எடுத்த புது ஃபோட்டோவாக இருக்கணும். பழைய ஃபோட்டோவை ஒட்டுனீங்க அப்படின்னா அதை ஒரு காரணமாக வச்சு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் கடைசி 3 மாதத்துக்குள்ள எடுத்த புது ஃபோட்டோவாக இருந்தால் நீங்கள் வச்சு அனுப்பிச்சிக்கணும். இந்த இடத்துல உங்களுடைய முழு பெயர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், பிறந்த தேதி, டேட், மந்த், இயர் அப்படின்னு ஸ்லாஷ் போட்டு மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது இந்த காலத்தில் உங்களுடைய அட்ரஸ். ஓகேங்களா, இப்போ நீங்கள் இருக்க ப்ரெசன்ட் அட்ரஸ் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். டோர் நம்பர்லேருந்து பின்கோடு வரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக அதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மொபைல் நம்பர், தொலைபேசி எண், ஒன்றுக்கும் மேற்பட்ட நம்பர் இருக்குன்னா கட்டாயம் மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய மின்னஞ்சல் முகவரி, அதாவது உங்களுடைய இமெயில் அட்ரஸ் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. கம்பல்சரி இது எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணி அனுப்புங்க, எதுவும் மென்ஷன் பண்ணாமல் அனுப்பாதீங்க. அதுக்கடுத்தது உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ், என்னென்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல சீரியல் நம்பர் போட்டுக்கோங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது 10th 12th டிப்ளமோ, டிகிரி, யூஜி, பிஜி என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். எந்த யூனிவர்சிட்டி இல்லை எந்த ஊரில் படிச்சிங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல எப்போ இருந்து எப்போ வரைக்கும் படிச்சிங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணோம். இங்கே அதுக்கான மெயின் கோர்ஸ் என்ன. இப்போ 10th நீங்கள் அதெல்லாம் அந்த மெயின் கோர்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ண தேவையில்லை. 12th நீங்கள் எந்த குரூப்பில் ஜாயின் பண்ணீங்க, இல்லை கிராஜுவேட் டிப்ளமோனா நீங்கள் அது எந்த டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அதேமாதிரி லைனாக 1 2 3 போட்டு மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை 10th மட்டும்தான் நான் படிச்சிருக்கேன்னா வெறும் 10th மட்டும், ஏன்னா அது மினிமம் குவாலிஃபிகேஷன் 10th, அதுக்கான வேலைவாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் அந்த 10th தானா நீங்கள் வெறும் 10th டீட்டெயில்ஸ் மட்டும் மென்ஷன் பண்ணால் போதும். ஓகேங்களா, அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஏதாவது முன் அனுபவம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. என்னவா வேலை செஞ்சீங்க. ஓகேங்களா, எக்ஸாம்பிள் கிளர்க்குனா கிளர்க்குக்கான வேலை செஞ்சேன், எங்கே வேலை செஞ்சீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். எப்போ இருந்து எப்போ வரைக்கும் வேலை செஞ்சேன், இல்லை இப்போ வரைக்கும் வேலை செஞ்சுட்டு இருக்கேன்னா அதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஜாயின் பண்ண டேட் போட்டுக்கோங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்டில் நவ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அங்கே உங்களுடைய பணி என்ன வேலைகள் செய்வீங்க. ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிள் கிளர்க்குனா அது என்னென்ன வேலையெல்லாம் செய்வாங்க அங்கே ஆஃபீஸில் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணும். இதே 2-3 இடத்துல நான் வேலை செஞ்சுருக்கேன்னா நீங்கள் லைனாக 1 2 3 போட்டு இங்கே இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஓகேங்களா, அது கீழே வந்தீங்கன்னா நேம் மற்றும் டேட், இடம் மற்றும் நாள் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல மறக்காமல் சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகேட், மறக்காமல் கையெழுத்தை போட்டு அனுப்புங்க. போடாமல் அனுப்பிச்சிடாதீங்க, சிம்பிளாக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த இதெல்லாமே என்னென்ன சொல்லணுமோ அது எல்லாத்தையுமே கிளியராக மென்ஷன் பண்ணி அனுப்புங்க. அவ்வளோதான், அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்ம ஃபில் பண்ணிட்டோம். வாங்க நோட்டிஃபிகேஷனை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து அறிவிச்சிருக்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஃபஸ்ட்டு என்ன வேலைவாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஸ் ஒர்க்கர் அப்படிங்கிற வேலைவாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஓகே, இந்த வேலைவாய்ப்புக்கான என்ன படிச்சிருக்கணும், தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க் கவுன்சிலிங் சைக்காலஜியில் டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா பெண் பணியாளராக இருத்தல் வேண்டும். ஓகேங்களா. உடல் அற்றவராக இருக்க வேண்டும். ஓகேங்களா. உடல் ஊனமுற்றோர் அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பாதுகாவலர் பெயர், அதுக்கடுத்து பாதுகாவலர் செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க. அதுக்கும் பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். பெண் அல்லது ஆண் பணியாளராக இருத்தல் அவசியம். மினிமம் நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணிக்கணும், உடல் தகுதியோடு இருக்கணும். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா மல்டி பர்பஸ் ஹெல்ப்பர். ஓகேங்களா. இந்த வேலை வாய்ப்புக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். பெண் பணியாளர் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். உடல் ஊனமற்றவராக இருத்தல் வேண்டும் அப்படிங்கிறத அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதெல்லாமே ஓகே, நான் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் எந்த அட்ரஸுக்கு அப்ளை பண்ணணும், என்னென்ன வச்சு என்றைக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுப்ப வேண்டிய லாஸ்ட் டேட் இதுதான் 31/1/2024. நேரடியாகவோ அல்லது தபால் மூலியமாகவோ நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மேலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். விண்ணப்பங்கள் நேரடியாகவோ அல்லது தபால் மூலமாகவோ வரவேற்கப்படுகின்றன. எந்த அட்ரஸுக்குன்னா இந்த அட்ரஸ் தான். ஓகே, என்னென்ன டாக்குமெண்ட்டுன்னு சொல்லிடுறேன். அப்ளிகேஷன் ஃபார்ம் வச்சுக்கோங்க. அது கூட உங்களுடைய எஜுகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இது எல்லாத்தையுமே வச்சுட்டு முதல் தளம் பி பிளாக் மாவட்ட சமூக நல அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், திருப்பத்தூர் மாவட்டம். ஓகேங்களா. திருப்பத்தூர் கலெக்டர் ஆஃபீஸ் தான் இந்த வேலை, சமூக நலத்துறையில் தான் இந்த வேலை வாய்ப்புன்னு அறிவிச்சிருக்காங்க. தகுதி விருப்பம் இருக்க யாராக இருந்தாலும் சரி இந்த வேலை வாய்ப்புக்கு தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோதான் மக்களே, இந்த வீடியோ பற்றின முழு தகவல். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், நான் என்னங்கிறத கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம லைக் கொடுங்க. இது உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாக கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு ஒரு சூப்பரான வீடியோ மூலியமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.